ఇదంతా ప్రజా వ్యతిరేకమని విమర్శించారు పన్నీర్ సెల్వం. தர்மமே வெல்லும். தர்மம் வெல்லுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், இறுதியில் தர்மமே வெல்லும். இது சரித்திரம். இன்று சட்டமன்ற கூட்டம் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவரிடம் நாங்கள் இரண்டு கோரிக்கையை வைத்தோம். 15 நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு உறுப்பினர்களை அவரவர்கள் தொகுதிக்கு அனுப்பி வையுங்கள். ஒரு வாரம் கழித்து மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டுங்கள். ஆளுநர் அவர்கள் 15 நாள் அவகாசம் தந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர் பெருமக்கள்